ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எல்லாரும் கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பீங்க. இன்னைக்கு மேட்சுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வாசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். கண்டிப்பாக இன்னைக்கு செம மேட்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான் அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே இருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. சென்னை அணி இன்னைக்கு மஸ்ட் வின் மேட்ச். அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக போட்டி செம விறுவிறுப்பாக இருக்கும். அதுவும் நம்ம கோட்டையில், சென்னை சேப்பாக்கத்தில். இன்றைய மேட்சு குறித்து நம்ம கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் காலையில் பத்திரிகையாளரை சந்திச்சாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காருன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போட்டி நாங்கள் கண்டிப்பாக வென்று ஆக வேண்டும். லாஸ்ட்டு மேட்ச்சு நாங்கள் டாஸ் வின் பண்ணி போலிங் ஏற்றதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு தெரில. சுஷ்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் அற்புதமானாங்க. எங்கள் போலருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாங்களும் இந்த போலர் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். டேனியல் மிச்சல் நிறைய சேஞ்சஸ் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சூப்பராக ஆட்டாங்க. அந்த சில பல தவறுகளாக நாங்கள் இந்த மேட்சை திருத்திட்டு கண்டிப்பாக நல்ல பிளேயிங் லெவலோடு வருவோம். இன்றைய மேட்ச் நாங்கள் வென்றாக வேண்டும். அதனால் எங்களோட முழு திறமையும் முழு உழைப்பையும் நாங்கள் இந்த போட்டியில் போடுவோம். எங்களோட டீமில் சில பல சேஞ்சஸ் இன்னைக்கு கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா இது முக்கியமான மேட்ச்சு, வெற்றி பெற்றே ஆகணும். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல ஆட்டத்தை ஆடுவோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட முடிஞ்சளவுக்கு எங்களோட நல்ல ஆட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, சென்னை அணி நல்ல டீம் தாங்க, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் கரெக்டான ஒரு லெவல் செட் ஆகலைன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக சென்னை அணியில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்லாம் வராதிங்க. ஐபிஎல் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன ஒரு பிளேயிங் லெவலோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு நம்ம ருத்துராஜ் கைக்வாட். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரில, அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு. அதனால் நிறைய ஒரு மொயின் அலியெல்லாம் நல்ல பிளேயருங்க. அவருக்கான சான்ஸே கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச் அவருக்கான போலிங்கே தரலை. மொயின் அலிக்கு நல்ல பேட்ஸ்மேன் தான். லாஸ்ட் மேட்ச் தான் அவருக்கு ஏதோ சான்ஸ் கிடச்சிச்சு, அதில் நல்லா ப்ரூவ் பண்ணார். அதனால் அவரை டாப் ஆர்டரில் இறக்கி விட்டால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அவரை சென்னை அணி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஃபினிஷிங் ரோலில் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அவர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபினிஷிங் தான் ஜடேஜா இருக்கார், நம்ம தோனி இருக்கார், சமீர் ரிஜிவ் அப்படி இப்படி இம்பாக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வரலாம். அவரையே ஃபினிஷிங்கில் வச்சுருக்காங்க தெரியல. மொயின் அலியை டாப் ஆர்டரில் இறக்கி விட்டால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருங்க. அதுவும் 1 டவுன் ஓப்பனிங்லாம் செம்மையாக ஆடுற பிளேயர் தான். சென்னை அணி எந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி எத்தனை வராங்க பார்க்கலாம். போலிங் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்சு 210 பார்ட்னர்ஷிப்பு சாய் சுதர்ஷனும் கில்லும் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்தமாரி போலிங்லாம் வச்சா கண்டிப்பாக நம்ம சென்னை அணி ஒன்றும் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது. அதனால் பிளேயிங் லெவலில் பெருசாக தெரிஞ்சு எந்த மாற்றம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க தான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே டீம் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த சாந்த்னார் இன்றைக்கி ட்ராப் பண்ணிட்டு ரிச்சர்ட் கில்சன் எடுத்துன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் பாஸ் பவுலர், நல்ல டால் பவுலர் தான். சென்னை பிச்சில் கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பாக இதை பற்றி யோசிப்பார். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி லாஸ்ட் மேட்ச் இந்த அதே பிளேயிங் லெவல் தான் இன்றைக்கி கண்டிப்பாக வரும். அதனால் எத்தனை பேர்லாம் சென்னை அணி இன்றைக்கி வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா சென்னை அணியில் இருக்கிற பிளேயரை யார் ட்ராப் பண்ணிவிட்டு எந்த பிளேயர் எடுத்துட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி சென்னை அணி வின் பண்ணுமா பண்ணாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.